மலைக்கு வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், அடிமை ஆகி விடுகிறோம். அதற்கு பயப்படுகிறோம். அதை பார்த்து நம்ம அஞ்சுகிறோம். ஒருவேளை இதனால எனக்கு பிரச்சனை வருமோ, இல்லை எப்படி ஆயிடுவோமோ அப்படி ஆயிடுவோமோ என்று நம்ம அந்த மலையை தான் ஃபோக்கஸ் பண்ணுகிறோம். தவிர ஆண்டவர் நமக்குள்ள கொடுத்திருக்க அந்த விசுவாசத்துல நம்ம வந்துட்டு என்ன செய்ய மாட்டேங்கிறோம், ஃபோக்கஸ்டாக நம்ம காணப்படுக மாட்டேங்கிறோம். அது இல்லாமல் வரையாடுகள் எப்படி ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த பாதத்துல விசுவாசமாக இருந்தது நடந்ததோ, அதே மாதிரி நம்மளும் வந்துட்டு ஆண்டவர் மேல இருக்க அந்த விசுவாசத்தை உறுதியாக நமக்கு காணப்படும் பொழுது அந்த மலைகள் மேல ஆண்டவர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் தந்த நேரத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாமே ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. உண்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர் 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 நல்லவர். உடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு அன்பாக பேசினீர் அப்பா. உமக்கு சோத்திரம். ஏன்னா நீர் எப்பொழுது அன்பு உள்ளவர் தான் ஆண்டவரே. ஆனாலும் உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும்பொழுது ஆண்டவரே, அதை எடுத்து விவரித்து சொல்லும் பொழுது ஆண்டவரே, நீங்கள் மலை மேல் உள்ள பட்டணம் ஆண்டவரே, மலை மேல் ஏறுவதற்கான பலன் எப்படி அந்த வரையாடுகளுக்கு கொடுத்திருக்கிறது போல ஆமாண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து சேருவது, அந்த கண்மலை இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் வந்து சேர்வதற்கு உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார் என்பதை விவரித்து சொன்ன இந்த வார்த்தைக்காக சோத்திரம் ஆண்டவரே. ஏனென்றால் நம்மளுக்கு பார்க்கும்போது அந்த இடம் எப்படிப்பட்டதோ ஆமாண்டவரே, அது ஆபத்துக்குரியதோ ஆமாண்டவர், அதை அறியாதவர்கள் அப்படிதான் தூரம் நின்று பார்க்கிறார்கள். அவர் பரிசுத்தமானவர், அவரிடத்தில் நம்ம கிட்டி சேர முடியாது, அவரை நாம் அண்டிக் கொள்ள, அவரிடத்தில் நம்ம பார்க்க முடியாது அப்படி என்று ஒதுங்கி விடுகிறோம். அல்லேலூயா. அல்ல, தேவன் விரும்புகிறது எல்லாம் வாருங்கள் என்று அழைக்கிறவர், இருக்கரங்களை அழைத்து விரித்து உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. வாருங்கள் 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 என்று. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வர வேண்டும். நம்ம ஆண்டவரே வந்து பிதா குமார் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்று கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுதுதான் உங்களுக்கு கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர் என்று வகையறுக்க ஆண்டவர், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறிந்த அந்த குள்ள மனிதர் நம்முடைய சகைவை நம்ம பார்த்துரும். ஆண்டவர் அந்த காற்றத்திய மரத்திலே ஏறி நின்று இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான் என்று பார்க்கிறோம். அது போல நானும் ஆண்டவரே இயேசுவை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள இன்னும் கிட்டி சேரும்படியான தேவ பாக்கிய கிருபை இந்த நாளை கொடுத்திருக்கிறார். ஆகையினால் தான் எங்கு பார்த்தாலும் தேவ செய்திகள், தேவ பிள்ளைகள், தேவதாசிகள், தேவதாசர்கள், அந்த ஊழியக்காரர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எதற்காக ஆண்டவரே? தேவனை அறிகிற அறிவிலை கிட்டி சேர முடியும். தேவன் நமக்கு மான்கால்களை போல ஆண்டவரே அல்லேலூயா 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 வரை ஆடுகளை போல ஆமாண்டவரே. ஏன்னா அந்த இடத்தில் நீங்கள் வரும்பொழுதுதான் அதனுடைய நியூட்ரிஷன் ஆமாண்டவர், அதனுடைய ஆமாண்டவர் அவருடைய பெரிய ஒரு பலத்தையும் ஆண்டவர் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் நிச்சயம் முடிவும் நம்பிக்கை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆகவே அந்த மலையில எடுத்து நாம் கிட்டி வர வேண்டும். ஆண்டவரே மலையை பார்த்து தூரம் நின்று விடக்கூடாது. ஆனால் ஆண்டவரே தேவன் விரும்புவதெல்லாம் நம்மை அழைத்திருக்கார், உன்னை அழைத்திருக்கார். மகனே மகளே, தனித்தனியாக உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கார். அவர் உங்கள் பெயரை உள்ளங்கள் வைத்த மதில்கள் அவர் எப்பொழுது உங்களுடைய மதில்கள் அவருக்கு எப்பொழுது முன்பாக இருக்கிறது. ஆகையால் தேவன் நம்மளை நேசிக்கிறார், தேவன் நம்மளை ஆமாண்டவர் ஆசிக்கிறார், நம்மளை ஆமாண்டவர் நம்மளை விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்ன? நீங்கள் என்னிடத்தில் வர வேண்டும் ஆண்டவரே. தனிமையில் தான் அவருடைய விரும்புகிறார். அல்லேலூயா. மோசையை அழைத்து தனிமையில் தான். அல்லேலூயா. ஆமாண்டவரே அல்லேலூயா. அவருடைய கர்மையில் ஆண்டவரே அம்மாண்டவரே இவரை எலிசாவை ஆண்டவரை எப்படியாக யாரெல்லாம் ஆண்டவரே தேவன் அம்மாண்டவரை அழைத்து பேசினார் என்று நான் அப்படிதான் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமாண்டவரே தேவனிடத்தில் கிட்டி சேர வேண்டும். தேவனிடத்தில் ஆண்டவர் கிட்டி சேர வேண்டும். முதலாவது பிதா தேவனுடைய நீதி நிறைவேற்ற வேண்டும். தேவனுடைய நீதி என்ன? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்று கரையேற வேண்டும். அப்பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவர் நாம் நிரப்பப்படுகிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நம்ம நிழலிடுகிறார். இவள் என் நேசகுமாரத்தி, இவள் என் நேசகுமாரன் என்ற அழைக்கும் சத்தத்தை நம் உள்ளத்தில் தோன்றும்படியாய் செய்கிறார். அல்லேலூயா. அதற்கு பிறகு பாருங்க, வேதத்தில் அதிசயங்களை காணும்படி கண்களை திறக்கிறார். சத்தியம் அறிகிறோம், சத்தியம் விடுதலையாக்குகிறது. எவ்வளவு பெரிய பாவ பிடியில் இருந்தாலும், எப்பேற்பட்ட சோதனையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட வேதனையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட கடனிலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் பாரத்திலும் கவலையிலும் கண்ணிலும் துக்கத்திலும் துயரத்திலும் நிந்தையிலும் அவமானத்திலும் பெருகி இருந்தாலும் அல்லேலூயா இவர்களிருந்து விடுதலை பெற ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கண்மலையாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்துட வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்து வருவதற்கு தான் ஆண்டவரே நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பலன். ஆண்டவரே உனக்கு இருக்கிற பலத்தோட அனுப்புகிற தேவன் ஆண்டவரை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டாகும் என்று சொன்னார். இந்த பலன் எங்கிருந்து கிடைக்கிறது? அல்லேலூயா. இந்த வரையாடுகளுக்கு அந்த பலன் எங்கிருந்து கிடைக்கிறது? அந்த மடைகளை ஏறுவது என்றால் அவ்வளவு கடினமான பாறை அது. அல்லேலூயா. ஆனால் அதற்கு கால்களில் அவ்வளவு பலத்தை கொடுத்திருக்கார். அதுகளுக்கு தெரியுமா இந்த இடத்தில் போனால் என்ன கிடைக்கும் என்பது? எப்பொழுது ஆமாண்டவரே முதலாவது தேவனுடைய நீதியை நிறைவேற்றின பிள்ளைகளுக்கு அல்லேலூயா உலகபரமான காரியங்களில் அல்ல
ஆன்மீக காரியம், அதாவது ஆமாண்டவரே ஹல்லேலூயா அபிஷேகத்தினால் ஆமாண்டவரே நிரப்பப்பட்டவர்களாய் ஹல்லேலூயா ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் முன்னேறி செல்வதற்கு தேவனுடைய பலன் நமக்கு தேவையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பலன் இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது என்று அறிந்துதான் தேவன் நம்ம மீது இரக்கமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகதான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு செய்திகளோடு ஆண்டவர் தேவன் நம்மளோடு பகிர்ந்து கொண்டு வருகிறார். எதற்காக? ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் எல்லாரும் இம்மைக்கு மறுமைக்கு சொந்தக்காரராய் இருக்க வேண்டும், அவர்கள் பரலோகம் காண வேண்டும். ஆண்டவரே, அவர்கள்தான் பரலோகத்தின் ரகசியத்தை நமக்கு எடுத்து வெளிப்படுத்தி சொல்றது மட்டுமல்ல, அநேக இடங்களில் தேவனுடைய வார்த்தைகளை குவித்து நிறுத்தி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் பாருங்கள், விதவிதமாக எவ்விதமாக நம்மளோடு இடைப்பட வேண்டும், எப்படி நம் பிள்ளைகள் நம்மளை ஆற்ற முடியும், தேற்ற முடியும், அவர்களோடு எப்படி இடைப்பட முடியும் என்று ஆண்டவரே யாரை கொண்டு பேச முடியும் என்பதை அவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் என்றில்லை, பெரியவர்கள் என்றில்லை, முதியோர்கள் என்றில்லை, ஆமாண்டவரே ஹல்லேலூயா, வாலிபர்கள் என்றும் இல்லை, எல்லாரோடும் அவர் பேச ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வரும்போதெல்லாம் தேவன் நமக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆகில்தான் தேவனிடத்தில் வரும்பொழுதெல்லாம் ஹல்லேலூயா, இயேசுவை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். இயேசுவை நம்பிடுங்கள், இயேசு கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம், உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்றே கவலைப்படல் வேண்டாம். உணவை விட உயிரும் உடைய விட உடலும் உயர்ந்தவை அல்லவாம். வானத்து பறவையை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை, இயேசுவே உடுத்துகிறார். இயேசுவை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கவலைப்படுவதினால் எவன் தன் வளர்த்தியிலே ஒரு முழம் கூட்ட முடியும்? அவைகள் உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை, இயேசுவே இயேசுவை நம்பிடுங்கள், இயேசு கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். நாங்களும் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். ஏன்னா 45 வருடங்கள் இந்த ஆமாண்டவர் தேசத்தில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். துபாய் தேசத்தில் தேவனுடைய கிருபை, ஆண்டவரே தேவனுடைய இரக்கம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய ஏக்கம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி வருகிறது. நாங்கள் அல்ல, தேவன் எங்களை நேசித்தபடினால். ஆகையால் உங்களையே நேசிக்கிறார் என்று ஏன் இந்த ஆண்டவர் சுவிசேஷங்களை நற்செய்தியாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் கண்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் காண வேண்டும், கேட்க வேண்டும், உணர வேண்டும். உங்களுக்குள் ஆண்டவர் ஒரு மனமாற்ற பரிமாற்றம் எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன வார்த்தை உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிப்பவர்களுக்கு, நேசிப்பவர், கர்த்தரிடத்தில் கிட்டி சேர்வர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுவரை எங்களை நடத்தின தேவன் இனியே நடத்த வல்லவர் என்று நாங்கள் நிச்சயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிச்சயம் எங்கிருந்து பெற்றது? ஹல்லேலூயா. அந்த மலையின் இடத்தில் நாங்கள் வந்து சேர முடியாது, எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. எங்களை திடப்படுத்தினார், எங்களை பாதுகாத்தார், வேலி எடுத்த இரத்த கொண்டுகளை எங்களை மூடி வைத்திருக்கிறார் என்று நிச்சயத்தோடு உங்களுக்கு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகல்தான் எங்களுக்கு எல்லாமே அவரே என்று நாங்கள் அறிந்துபடினால் தேவனிடத்தில் ஆண்டவரை அன்பு கூறுகிறோம். ஹல்லேலூயா. தேவன் எங்களை அன்பு கூர்ந்தபடினால் அவரிடத்தில் நாங்கள் அன்பு கூறுகிறோம். ஹல்லேலூயா. ஆகல்தான் உங்களையும் அழைக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு ஆகல்தான் தேவனிடத்தில் நாங்கள் வரும்போதாம் இயேசுவே தேவன் எங்களது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். இயேசு எங்கள் அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி பயப்பட மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தொடுத்து ஓய பண்ணுகிறார்,
ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடுக்கிறார். இயேசு எங்கள் அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து இயேசுவே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர், பெரியவர், உலகை ஆள்பவர். இயேசு எங்களது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் இயேசு நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் பிதா எங்கள் உயர்ந்த அடைக்கலம். நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஆமென். ஆகதான் சொன்னது, சேனைகளின் இயேசு எங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் பிதா எங்கள் உயர்ந்த அடைக்கலம். நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் பிதா எங்கள் உயர்ந்த அடைக்கலம். இயேசு எங்களது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஆண்டவரே எங்களை அவருடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து வைத்திருப்பது, ஆமாண்டவரே, எவ்வளவு பெரிய பாக்கிய ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்களாய் இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த நாட்களிலும் ஆண்டவரே, நாங்கள் தேவன் எங்கள் மேல்பட்ட அந்த பாரத்தினால் ஆண்டவரே, ஹல்லேலூயா, தேவனிடத்தில் கிட்டி சேரும்படியான பாக்கிய ஸ்லாக்கியங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நீதி நியாயத்தை கண்டித்து உணர்த்துகிறார். சகல சத்தியத்திற்குள்ள எங்களை நடத்துகிறார். அதற்காக ஆண்டவரே பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. மலை மேல் ஏறுவோம், மரங்களை வெட்டுவோம், ஆலயம் கட்டுவோம், அவர் பணி செய்திடுவோம். மலை மேல் ஏறுவோம், மரங்களை வெட்டுவோம், ஆலயம் கட்டுவோம், அவர் பணி செய்திடுவோம். பாழாய் கிடக்குதே, நாம் வாழ்வது நியாயமாய். தேவனின் வீடு பாழாய் கிடக்குதே, நாமோ நமக்காய் வாழ்வது நியாயமா. மலை மேல் ஏறுவோம், மரங்கள் வெட்டுவோம், ஆலயம் கட்டுவோம், அவர் பணி செய்திடுவோம். நாடெங்கும் சென்றிடுவோம், நற்செய்தி சொல்லிடுவோம், சபைகளை நிரப்பிடுவோம், சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். மலை மேல் ஏறுவோம், மரங்களை வெட்டுவோம், ஆலயம் கட்டுவோம், இயேசு பணி செய்திடுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தந்த ஆரம்பத்து ஊழியத்தை அற்பமாய் எண்ணாதே, அசட்டை பண்ணாதே. மலை மேல் ஆரம்ப ஊழியத்தை அசட்டை பண்ணாதே, அற்பமாய் எண்ணாதே. மலை மேல் ஏறுவோம், மரங்களை வெட்டுவோம், ஆலயம் கட்டுவோம், இயேசு பணி செய்திடுவோம். ஆமென். ஆகையால்தான் தேவன் விரும்புவதெல்லாம் நாம் ஆண்டவரே தேவனிடத்தில் கிட்டி சேர வேண்டும், தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் விரும்புகிறார். ஏன்னா அவர் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தருகிற தேவன். ஹல்லேலூயா. ஆகையால் தான் இடத்தில் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரசமுள்ள இடத்தில் வாருங்கள், உங்களுக்கு கிளைப்பாறுதல் தருவேன் சொன்னார். ஆகையால் தான் அவர் சொன்னார், நான் கொடுக்கிற இந்த தண்ணீர் உனக்கு ஆமண்டரே ஜீவனூற்றாக இருக்கும், எப்பொழுது உனக்கு தாகம் உண்டாகி இருக்காது என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் தேவனிடத்தை கிட்டி சேருவோம். மனம் உலகத்தில் தான் இருக்கிறோம், உபத்திரம் உண்டாகும், தினம் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன், முடிவது உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே, மேலுள்ள புக்கு. ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் தேவனாய் இருந்து, நீர் எங்கள் ஜீவனாய் இருந்து, எங்கள் பிறனாய் இருந்து எங்களை நடத்துகிற தேவன், எங்களை காண்கிற தேவன், எங்களை காக்கிற தேவன் அப்பா, உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமாண்டவரே. ஆகையால்தான் ஆண்டவரே, உம்மிடத்தில் வரும்போதெல்லாம் எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றின தேவன், இம்மட்டமாய் எங்களை தாங்கி தப்பித்து ஏந்தி நடத்தின தேவன், உங்கள் பலவீனங்களை என் பலம்பூர்ணமாய் விளங்கென்று சொன்னவர். வாக்கு மாறாத எங்களோடு கூட இருக்கிறார். ஆகையால்தான் உம்மிடத்தில் வரும்போதெல்லாம் எங்கள் விண்ணப்பங்களையும் எங்கள் ஏக்கங்களையும் நோக்கங்களையும் பாரங்களையும் கவலையும் கண்ணீரையும் துக்கத்தையும் துயரத்தையும் இடத்தில் ஒப்படைக்கிறோம். ஹல்லேலூயா. அதற்காக மற்றவர்களுக்காக இந்த சூழ்நிலையில் இருக்கிறார்களே என்று பரிதபித்து நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அல்லேலூயா. அந்த ஜெப ஆவி எங்களுக்குள் ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா. எங்களுக்கு ஏற்படுத்த பரலோக வாசல் ஜெப விட ஐக்கியத்தை நினைக்கிறோம். கேட்ட எவர்ஜத்தை நினைத்து பார்க்கிறோம். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்று இருக்கும்படி நான் தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் இருந்தும் என்னாலும் இங்கே இருக்கும். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு என் கண்கள் செவிகள் திறந்தவர்களை கவனிக்கிறோமாய் இருக்கும். ஆகையால் நாம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்திய தம் முகத்தை தேடி ஆமாண்டவரே பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும்போது பள்ளத்தில் இருக்க நான் கேட்டு பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு தேகத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆகதான் இந்த இடத்துல வரும்போதெல்லாம் தேசத்திலும் தேகத்தில் உள்ள காரில் விலக முடியாது, பாவங்கள் ஒழிய முடியாது, சாபங்கள் நீங்க முடியாது, ரோகங்கள் மாற முடியாது, அக்கிரமங்கள் அநேக விலகி விட முடியாது. இயேசு கிறிஸ்து நாமத்தை கட்டளை கொடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே என்று வேண்டிக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆகதான் ஆண்டவரே பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து எங்களை இயேசுவே தாங்கிடுமே. பலன் தாருமே உங்க பலத்தால் நடத்திடுமே. மீண்டும் படுமா. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து இயேசுவே தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து இயேசுவே நடத்திடுமே. எலியாவை போல் வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கிறோம். அவை தந்து மறுபடியும் பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து இயேசுவே தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து எங்களை நடத்திடுமே. போராட்டங்கள் சோர்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கிறோமே. சோராமல் ஓட திடமனம் தந்து அழித்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து இயேசுவை தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து எங்களை நடத்திடுமே. மனிதர்களின் நிந்தையினால் மனம் நொந்து போய் நிற்கிறோமே. மன்னித்து மறக்கும் உந்தனின் பலனை இன்று தாருமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து எங்களை நடத்திடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து இயேசுவே எங்களை தாங்கிடுமே. மாமிச என்னும் மேற்கொள்வதால் அடிக்கடி தவறுகிறோம். இயேசுவே மாமிச என்னும் மேற்கொள்வதால் அடிக்கடி தவறுகிறோம். பரிசுத்த வாழ்வு வாழ பலன் தாருமே. அருமே இயேசுவே தாருமே. பலத்தால் எங்களை தாங்கிடுமே. எல்லா நேரத்தில் புது பலன் தந்து எங்களை தாங்கிடுமே. எல்லா நேரத்தில் திடமனம் தந்து இயேசுவே நடத்திடுமே. ஆமென். ஆண்டவர் 6 காரியங்களை குறித்து பேசினார். அல்லேலூயா. எவ்வளவு தெளிவாக பேசினார். ஆமாண்டவரே. ஏனென்றால் தேவன் மேல் நம்பிக்கை வளர வளர அல்லேலூயா தேவன் மேல் கிருபை ஆண்டவரே தேவனுடைய கிருபை நம்மேல் ஆமாண்ட நிறைக்கப்பட சத்தியம் அறியும்படியாய் சத்தியத்தில் உள்ள அவனுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி கண்களை திறக்கிறதா இருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் கேட்ட அந்த செய்திக்காக சொல்றோம். கொடுத்த அந்த ஆண்டவரே வார்த்தையை பிள்ளையை தியானித்து அதை ஆண்டவரே நீர் மகளை மறைத்து நீர் வெளிப்பட்டபடினால் நமக்கு சொல்றோம். இதை அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினீர் ஆண்டவரே. இதிலே ஆண்டவரே அநேகர்களுக்கு ஆண்டவர் ஒரு நம்முடைய தேவனை ஆமாண்டவரே கிட்டி சேர்க்கிற பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்தின தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் எல்லா குடும்பங்களையும் எல்லா சகோதர சகோதரியும் எல்லா வாலிப பிள்ளைகளையும் எல்லா சிறு பிள்ளைகளையும் எல்லா முதியோர்களையும் நம்முடைய கருத்தில் ஒப்புடுகிறோம் அப்பா. இந்த வார்த்தை அவர்களுக்குள்ள எப்பொழுதும் கொழுந்து விட்டு எறியும்படியாய் அவர்கள் நிறைவாற்றுகளை பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவர் உன்னதத்தில் படத்தில் உன்னதத்தில் இடைக்கட்டி ஆண்டவரே தெய்வீக ஞானம் தெய்வீக பலன் தெய்வீக கிருபை
கிருபை, தெய்வீக பிரசன்னம், தெய்வீக மகிமை அவர்களை மூடிக்கொள்ள முடியாது. ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.